வாங்க. பாத்தீங்களா எங்களை நல்ல சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு இயற்கையான இதுல வேற ஒரு சவுக் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன். வாங்க நாங்களே தான் இந்த ஃபர்ஸ்ட் டைமா இங்க நான் வந்திருக்கிறேன். பாத்தீங்களா இவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் ஒரு போட்டோ வந்தேன் நான் ஒரு இதுக்கு. அப்ப எனக்கு தெரியும், இவருக்கு தெரியாதாம. அப்ப இன்றைக்கு ஆளை கூட்டி கொண்டு இங்க வந்தாச்சு. அங்கால காட்டு வெரிங் கொண்டு செய்யறாங்க, பர்த்டேயோ வெரிங் கொண்டு செய்யறாங்க. சூப்பரா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து சவுக்கங்காடு வந்து முந்தைய ஒரு காலத்துல ஒரு உருவாக்கப்பட்ட இந்த சவுக்கங்காடு சூப்பரா இருக்கு. என்ன ஒரு திறமான இடத்தை பாத்தீங்களா, பச்சை பசேலண்டு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு மக்களே. நாங்க மக்களே இல்லை, உறவுகளையா இனிமே உறவுகளை எல்லாருமே உறவுன்னு சொல்லட்டுமா. தம்பி உண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க வர்றார். இந்த சவுக்குல வந்து அந்த காய் மாதிரி காய்க்கும் இல்ல, அது முத்தல் மரத்துல இருக்கு போல. பெரிய பெரிய மரத்துல இருக்கு. அங்க அந்த மரம் இருக்கு. ஓமா வேணா இங்க இதுல எப்படி இருக்கு, அது இந்த மரத்துல இருக்கு. அதுல இருக்கு. அது ஒரு என்னன்னு சொல்றது அந்த காய. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இங்க வாங்க, இங்க 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 இருக்கு. சவுக்கங்காயன்னு சொல்றதா? இல்ல இல்ல, சவுக்கங்காயா. இங்க இங்க சூப்பரா இருக்கு என்ன இந்த காய். அந்த என்னன்னு சொல்ற அந்த இது அந்த உத்திராட்சம் அது மாதிரி கிட்டத்தட்ட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்களோ, மண் கூடையில எல்லாம் புல்லு வந்து முளைச்சு சூப்பரா இருக்கு. அங்கல பாத்தீங்கன்னு சொன்னா சவுக்கு வந்து எல்லாம் பட்டு எல்லாம் காஞ்சி கருவி போயிட்டு எல்லாம் வெட்டி மொட்டியா போட்டுது பாருங்க, நல்லா இருக்கு. நாங்க திருப்பியும் அங்க உங்களோட பச்சை பசரா இருக்கிற இடத்துக்கு போவோம். சொன்னா இது கொஞ்சம் காஞ்சிட்டு சூப்பரா இருக்கு. இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க பட்டை மரம் வேண்டாம், ஒரு இயற்கைக்கு ஒரு பார்த்தா ஒரு நல்ல வடிவா இருக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு, சூப்பரா இருக்கு. தம்பி வாங்க, தம்பி வாங்க, தம்பி விளையாடு, ஓடியாங்க ஓடியாங்க, சூப்பரா இருக்கு. சரி இப்படி நிப்பமா இதுல வாங்க, விழுந்து போடுவீங்க. ஓடியா தம்பி எல்லாரும் காய் சொல்லட்டுமா? அவரோட காய் சொல்லுங்க. எல்லாரும் காய் ஆடிடுங்க தம்பி, காய் சொல்லுங்க. மண் விளையாடுவோம். நாங்க அடுத்த மண் விளையாட போறோம். மண் தர இது போறோம். காய் சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு போவோம். தம்பி சொல்லுங்க காய். போவோம் போவோமா. அவர் வந்து உறவுகளே இதான் மண் வந்து இங்க வந்து நல்ல ஒரு மணல் மண்ணுகள் எல்லாம் இருக்குது. நாங்க காட்டுவோம் இங்க போவேக்குள்ள. சொல்லுங்க, கதைங்க கதைங்க. நாங்கள் இப்படி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஒரு பொழுதுபோக்காக இப்படியே வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு நடுக வேலைன்னு இருக்காமல் ஒரு பொழுதுபோக்காக இன்றைக்கு ஒரு என்ஜாய் பண்ணோன்னு வந்து நாங்கள் மக்களையும் பெறும் உறவுகளையும் பெறும் எல்லாம் சமாளிச்சு பாருங்க. மக்களும் தான் உறவுகளும் தான் எல்லாரும் தான் இப்படியே வாயில வாரதையெல்லாம் சொல்லி கொண்டு போவோம். ஓகே மக்களே என்றும் பாத்தீங்களா, திருப்பி வர இந்த மக்களே தான் பெறும் உறவுகளை. பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போறோம்னு சொன்னா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இன்றைக்கு கரஞ்சுண்டல். நாங்கள் இன்றைக்கு இங்க வார வழியா நாங்கள் வந்து இங்க சவுக்கங்காடுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் சவுக்கள் எல்லாம் காட்டி சவுக்கம் புறவிலேயே உங்களுக்கு ஒரு சமையல் ஒன்று செய்து காட்டுவோம். கண்டிப்பா எங்களுக்கு இன்றைக்கு டைம் காணாததால கரஞ்சுண்டல் வந்து நாங்க வீட்டிலேயே உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு முதல் கட்டிங் இதுல சொல்லி கடைசி கட்டிங்கும் சாப்பிட போறோம். இங்க தானே கடைசி கட்டிங் இங்கதான் சாப்பிட போறோம் மக்களே. பாத்தீங்களா மக்களே தான் ஒரு உறவுகளே. சரி, இன்றைக்கு நல்ல ஒரு கரஞ்சுண்டல், நல்ல ஒரு எங்கட பருத்தித்துற முறைப்படி பண்டல்ல வர கரஞ்சுண்டல் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். இதை மாதிரி கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்க, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம். பாருங்க, பார்த்துட்டு செய்து சாப்பிடுங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க, இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். தெரிய இப்ப கரஞ்சுண்டல் வந்து எல்லாருக்குமே உண்மையில இந்த எப்படி செய்யறதுன்னு தெரியாது. இப்ப எனக்கெல்லாம் முன்னம் கரிய புரும்பா கடலைய புரும்பா அவிச்சு செய்ய தெரியா. கறியை காய்ச்சிட்டு கடலையே அவிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு பிரட்டி சாப்பிடத்தான் எங்களுக்கு தெரியும். இப்பதான் எனக்கு தெரியும் கரஞ்சுண்டல்காரர் எப்படி எல்லாம் கறி வைக்கிற வீணம் உண்டு. அதே மாதிரி இப்ப எல்லாம் பழகிட்டேன். இப்போ அதே மாதிரியே செய்து உங்களுக்கு அந்த மாதிரிக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்ட போறோம். என்ன சாப்பிட்டு காட்ட போறோம். அஞ்சு வாங்க, காய் சொல்லுங்க. காய் சொல்லுங்க, ஒன்றுக்கா
மண் விளையாடுவோம். நாங்க மண்பட்டிக்கு போவோம். தம்பி மண் விளையாடுன்னு சொல்லி போட்டு வந்துச்சேன். அதை நினைச்சு கொண்டே இருக்கிறார். அங்க இடம் இருக்கு, மண்பட்டி இருக்கு. இங்க ஒரு மண்ணு இல்ல. மண்பட்டிக்கு கூட்டிட்டு போறோம் பிள்ளைய. ஓகே, ஒருக்கா காய் சொல்லுங்க, ஒருக்கா காய் சொல்லுங்க, ஒருக்கா காய் சொல்லுங்க. காய் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா காய்? சரி. இப்ப வந்து நீங்கள் வந்து உங்க கரைஞ்சுண்டல் செய்யற வீடியோ பாருங்க. அங்க வீட்டுக்கு தேவையான முறை அப்படியே வெட்டி கொண்டு போவாங்க. பாத்தீங்களா? அதான் இங்க ஒரு அந்த மாதிரி நிறைய புறா அந்த ஐயா எல்லாம் கஷ்டப்பட்டு புறவை எல்லாம் வெட்டி கொண்டு போயினோம். அங்காலையும் நல்ல கடும் பத்தியா இருக்கு. சவுக்கம் பிரிக்க மரமா இருக்கு அங்காலையெல்லாம். ஓகே, நாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாமே யாராவது புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வயல் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். கடலை வந்து நான் 8 மணித்தியாலமாக சரியாக ஊற போட்டுட்டு இப்போலாம் கழுவி எல்லாம் வட்டிவாக அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிருக்க வேணும். பாருங்க, கரிஞ்சுண்டலுக்கு நல்லா அவிஞ்சிருந்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலை எங்களுக்கு ரெடி, எல்லாம் அவிச்சிட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கறி வைக்க போகிறேன். அதுக்காக நல்ல வட்டிவாக இந்த மாதிரி நீட்டாக பம்பா வெங்காயம் எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமில் கொஞ்சம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பச்சையாக போடுறோம். அது கறி வச்சுட்டு மேலால் போடணும் கறியா. இதை வந்து பச்சையாக மேலால் போட வேணும். மிளகாயும் வெங்காயமும் பச்சையாக போட வேணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காயை வடிவா பார்த்தீங்களா என்ன மாதிரி மாங்காயை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கேன். இதையும் நாங்கள் பச்சையாக போட போகிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டினா பாதி இருக்குது. பார்த்தீங்களா மாங்காயை? எங்களோட மரத்து மாங்காய் தான், சின்ன மாங்காய். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் கொஞ்சமாக கறிக்குள்ள விட போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு சீரகம், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள், அடுத்தது பெருங்காயத்தூள், அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு. இவ்வளவு தான் நாங்கள் இந்த கரிஞ்சுண்டலுக்கு போடுற சாமான். இப்போ வந்து நாங்கள் வந்து கறியை வச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் சட்டி கொண்டு வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொள்கிறேன். இது வந்து இன்னும் கொதிக்கட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் நல்லா கொதிச்சுடுது. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். இந்த கறி வைக்கிற வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கறி வந்து நல்ல ஒரு இதமாக வரும். பாருங்க, இது வந்து ஒரு அரை திட்டத்துக்கு மேலே வதங்க வேணும். அப்புறம் நாங்கள் பச்சையாக வெங்காயம் போட போகிறோம் தானே. வந்து வதங்கட்டுக்கு நான் வதங்கின பிறகு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பமிலையே போட்டுக்கொள்கிறேன். சின்னனா இந்த 2 கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க, எங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கினது நல்ல வடிவாக காணும். இதுக்குள்ள இனிமே வந்து நான் இங்கே பாருங்க, இந்த கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இனிமே வத்த வேணும். இதுக்குள்ளே இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு, எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் போடில் மேலால் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்குள்ளே போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சரி. தனி மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல கலராக வரும். உரைப்பும் இதாக இருக்கும். பச்சை மிளகாயெல்லாம் நாங்கள் பச்சையாக தான் போட போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். பெருங்காயத்தூள் இப்போ வந்து இதை வந்து வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். கலந்து போட்டு இது வந்து ஒரு நல்லா கொதிச்சு கொண்டு விரட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ வந்து நான் மூடி விட போகிறோம். இந்த நல்லா கொதிக்குது, ஒரு மூடி விட்டுட்டு இருக்கா பார்ப்போம். இப்போ நாங்கள் இருக்கா பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வத்தி கொண்டு உங்களுக்கு வெந்து கொண்டு இருக்குது பாருங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவா இப்படி தான் இருக்க வேணும். கறிக்கு வந்து நல்ல வடிவா இப்படி வதங்கி இதாண்டி வாடி இருந்தால் தான் எங்களுக்கு அந்த கறிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் பச்சையாக வெங்காயம் போட போகிறோம். எங்களோட பருத்துத்துற முறைப்படி இந்த வண்டிலில் தள்ளி கொண்டு திரியிறவியல் இப்படி தான் புரும்பா கறியை வச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு நாங்கள் உடனே போவோம். சுட சுட கடலைக்குள்ளே இந்த கறியை விட்டு வட்டிவா குலுக்கி போட்டு எங்களுக்கு தெரிவினோம். சும்மா அதில் இருந்து சாப்பிட எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் வந்து டெய்லி வேக்கு செய்து கொடுக்குறேன்னா கறியை வச்சு போட்டு இந்த கறிக்குள்ளேயே கடலையை அப்படியே கொட்டுவேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் என்ன மாதிரி செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் தனியாக கறியை வச்சு போட்டு கடலைக்குள்ளே உங்களுக்கு கொட்டி பிரட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இனி இல்லையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்க,
தண்ணியும் வந்து வத்தி கொண்டு போகுது. அது இதுக்குள்ள வந்து நான் மிளகு சீரகம் கொஞ்சமா போட போறேன். நல்ல ஒரு மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டால் நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்க. அதையும் படிவா வந்து கலந்து விடுவோம். அடுத்ததாக வந்து தக்காளி சோஸ் பாருங்க. தக்காளி சோஸ் விட்டா தான் எங்களுக்கு நல்ல கறி வந்து நல்லா தட்டிச்சு நல்ல ஒரு ஒரு இதமாக எங்களுக்கு எல்லாம் புளிக்கலாம் ஒன்றும் இதுக்குள்ள விடுறையில தானே எங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை, அந்த புளிப்புத்தன்மைக்கு மாங்காய் போட போகிறோம். அந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தாரதுக்கு தான் இந்த சோஸை விடுறோம் நாங்கள். இப்படித்தான் பண்டில்காரர் கறி வைக்கிறவியல் பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் நல்ல ஒரு கறி வச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த பண்டில்காரர் வைக்கிற கறி இப்படித்தான் வச்சுட்டு எங்களுக்கு வாடிகளுக்குள்ள உணர்ந்து வச்சு போட்டு எங்களுக்கு கடலைக்குள்ள வச்சு அப்படியே குலுக்கி போட்டு தருவினோம் பார்த்தீங்களா. எங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டுது பார்த்தீங்களோ. இவ்வளவுதான் வேலை. இந்த கறி வைக்கிற வேலை இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. இனிமே நான் வந்து மணிப்பாடி கொள்ள போறேன். எங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டுது. இதுக்குள்ள வந்து கடுகு சீரகம் ஒன்றும் போடக்கூடாது. இந்த கறி வெட்டா அந்த ஒரு இதம் இல்லாம இருக்கும். அதனால இதுக்குள்ள ஒன்றும் போடக்கூடாது. இவ்வளவுதான் இந்த எங்களுக்கு கரிஞ்சுண்டலுக்கு கறி. ஓகே ரெடி. நான் இனிமே அடுப்பு நிப்பாட்டி கொள்ள போறேன். இப்போ வந்து பாருங்க கறி எல்லாம் இந்த கடலை எல்லாம் நல்லா ரெடியா இருக்கு. எங்களுக்கு கறியும் சரியா நல்லா ரெடியா வந்துட்டு இப்போ கறியை வந்து ஊற்றி கொள்றேன் இந்த கடலைக்கு மேலே பாருங்க. சூப்பராக எங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டுது. இப்படித்தான் கரிஞ்சுண்டலுக்கு வண்டியில் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். எங்களுக்கு வச்சு நல்லபடியாக குளிக்கி தருவினா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஐயோ இருமுது மகளே. சரி எங்களுக்கு கறி ரெடி. ஓகே இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கிண்ட வேணும் எங்களுக்காக. இப்போ அடுத்தது வந்து மாங்காய் போட்டுக்கொள்றேன் பார்த்தீங்களா. இல்லை குட்டி குட்டியாக வெட்டினா மாங்காய் பச்சையாக தான் போடணும் மகளே. அப்போ தான் நல்ல ஒரு இதமாக எங்களுக்கு வரும் பார்த்தீங்களா. இப்போ நான் மாங்காய் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து இதுக்கு நீட்டாக கட் பண்ணக்கூடாது. முதல் கறி வைக்கல நீட்டாக கட் பண்ணுங்க. பேருந்து பச்சையாக போடைக்கலாம் நீட்டாக கட் பண்ணக்கூடாது. இதை மாதிரி கட் பண்ணி எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நான் 2-3 தான் போட்டிருக்கேன். என்ன சொன்னால் அவன் தம்பியை சாப்பிட்றதானே அதுவும் முறைக்கும் இதுவும் முறைக்கும். அப்போ அளவாக போட்டுக்கொள்ளுவோம். பச்சையாக போட்டிருக்குறேன் பாருங்கோ. இவ்வளவு தான் இதுக்கு கரிஞ்சுண்டலுக்கு தேவையான பொருள் மக்களே. பாருங்கோ இப்போ வந்து எப்படி சேர்த்து கரிஞ்சுண்டல் செய்ய போறேன்னு சொல்லி கடலையை வந்து நல்லா அவிச்சு நல்ல வடிவாக வச்சிருங்க மக்களே. பாருங்க சூப்பராக வருது எங்களுக்கு கரிஞ்சுண்டல் பார்த்தீங்களா. செய்ய தெரியாதவங்களெல்லாம் இதை பார்த்து செஞ்சும் சடாருன்னு சாப்பிட்டுருங்க. சாப்பிடக்கூடிய டைமில் தான் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் எல்லாத்தையும். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி கரிஞ்சுண்டல் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுதானே மக்களே. இதுலேயும் மக்களே என்று தான் எனக்கு வருது. இனிமேல் உறவுகளை எண்ணுவா மாற்றணும் போலாடாக்கு. ஓகே பாருங்கோ. ஒரு ஆள் கமெண்ட்ல எழுதியிருந்தேன் எனக்கு மக்களை என்று சொன்னது காதில் புளிச்சிட்டுதான். அதனால நம்ம உறவுகளை என்று தான் மாற்ற வேணும் போலோடாக்கு. ஓகே எங்களுக்கு கரிஞ்சுண்டல் ரெடி ஆயிருது பார்த்தீங்களா. எங்களோட பருத்துத்துறை முறைப்படி பண்டில் கரஞ்சுண்டல் ரெடி எங்களுக்கு ரெடி ஆயிடுது மக்களே பாருங்கோ. ஓகே எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு இதமாக ரதமாக வந்துடுது பார்த்தீங்களா. மாங்காய் எல்லாம் பச்சையாக போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு எங்களுக்கு இனிமேல் இது ரெடி ஆயிட்டுது. இனிமேல் நாங்கள் வந்து வெளி உலகத்தில் போய் தான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம். சாப்பிட்டு காட்டுறதுக்கு முன்னே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட போகணும் மகளே. ஓகே எங்களுக்கு கரஞ்சுண்டல் ரெடி ஆயிட்டுது. இனிமேல் இதை வந்து நாங்கள் வடிவாக மூடி வைப்போம். வச்சுட்டு நாங்கள் எங்களோட வீட்டை விட்டு வெளிக்கிட போகிறோம். நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட ரெடியா எல்லாம் கொண்டு வச்சுட்டு இருக்கிறோம். அங்கால வேற 2 பேரையும் பாருங்க. அவன் வந்து மண் விளையாடணுமா. தம்பிக்கு வந்து நான் மணல் என்று சொல்லி போட்டேன். அந்த மணல் நோக்கத்துல ஆசையில இருக்கிற அங்க கூட்டி கொண்டு போறாங்க. ஒரு மண் தரை சாப்பிட்டுட்டு நாங்க வந்து சாப்பிட்டுட்டு நாங்க மண் தரைக்கு நாங்க கூட்டி கொண்டு போறோம். தம்பி வாங்க நாங்க கரிஞ்சுண்டல் சாப்பிட்டுட்டு வருவோம். கொண்டு வாங்க காய் சொல்லுங்க. தம்பிக்கு மண்ணண்டா விருப்பம். தம்பிக்கு மண்ணண்டா நல்ல விருப்பம். அதுக்காகத்தான் என்ன தம்பிக்கு என்ன விருப்பம். மண் விருப்பம். மண் விளையாட போறீங்களா. அவருக்கு இன்றைக்கு வந்து உறவுகளே எல்லாம் இந்த இடம் வந்து புதுசா இருக்குது. அங்கே பாருங்க ஒரு வெட்டிங் ஒன்று நடக்குது. வெட்டிங்கோ இன்னொன்று நடக்குது. இப்போ இங்க சொல்லுங்க. இங்க வந்து சொல்லுங்க என்னென்ன செய்யணும். இங்க வந்து மிக்சிங். இங்க வந்து மிக்சிங் இந்த சாமத்தியோட மிக்சிங்கள், பர்த்டே மிக்சிங்கள், வெட்டிங் ப்ரோக்ராம் அவரவர் கொண்டு வந்து அந்த எல்லாம் செய்வாங்க.
அப்படி ஒரு நல்ல ஒரு பிரபலியமான இடம் மணக்காடு. காட்டுங்க நல்ல ஒரு இதுக்குள்ள வந்து தண்ணி நிக்குது ரோவலை பாருங்க. அங்க அந்த தண்ணியை காட்டி பாருங்க, தண்ணி எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற உறவுகளும் வந்து எல்லாம் வாகனங்களை விட்டுட்டு அடி அங்க பாருங்க கார் நிக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கயஸ் வேன், அங்கால ஆட்டோ நிக்குது. எங்கட ஆட்டோ வழியால நிக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா அங்கால அந்த நிக்குது எங்கட ஆட்டோ. உண்மையா இதுல வந்து நிக்க சூப்பரா இருக்கு, நல்ல குளிர்ச்சியா எல்லாம் இருக்குது. இப்ப வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவை வீணாக்காமல் வீணாக்கிறேன் உங்களுக்கு இடங்களை காட்டுனால எங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். இப்ப வந்து நாங்க சாப்பிட போறோம். வாங்க வாங்க சாப்பிடுவோம். வாங்க தம்பி. ஓகே நாங்க பாருங்க, நாங்க கப்புகள் இந்த அள்ளி சாப்பிடுற கரண்டியா டிஷ்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். கரைஞ்சிட்ட சாப்பிட ஒரு மணல் இருந்தா அந்த சவுக்க மிளியல் எல்லாம் விழுந்து அப்படியே ஒரு மெத்த மேரி கிடக்கு. ஒரு பாருங்க ஒரு மணலே இல்லை. இப்படி ஒரு சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்படித்தான். ஓகே நாங்கள் யூடியூப் சேனல் நடத்தினதும் பரவாயில்ல, ஆனா அவ்வளவு சந்தோஷங்க அனுபவிக்கிறோம். இல்லாட்டி இதெல்லாம் இல்லை. உண்மை கண்டிப்பா இதெல்லாம் இல்லை. இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா இங்க எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் சுடு தண்ணி போதெல்லாம் ஆயுதமா எல்லாம் கப்புகளை பாத்தீங்களா, கப்புகள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்ப வந்து நாங்கள் ஒன்று அடுத்து போட்டு சாப்பிட வலிக்கிடுவோம். இந்த பாய்க்கு மேலே வைப்போம். ஆனா நாங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பாயலோ ஒன்றும் கொண்டு தேவையில்லை. என்னன்னு சொன்னா நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்குன்னு மூத்திகள் இல்லை, உறவுகளே இதெல்லாம் மூத்திகள் இல்லை. கொண்டு வாங்க போட்டு காட்டுவோம். மண் விளையாடுவோம். நல்லா மூடி நல்லா பௌத்திரமா குணந்தாச்சு. பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியும். காட்டுங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் வாய் ஊறும். நீங்க கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க. நாங்க இன்னொரு நாளைக்கு இங்க வந்து ஒரு பெரிய சமையல் சமைச்சு காட்ட போறோம். ஓகே, நல்லா இருக்கு. பாத்தீங்களா, இப்ப வந்து கரண்டி எல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஆயுத்தமா. பாத்தீங்களா, இப்படி சாப்பிட எப்படி இருக்கும். இப்ப அவர்கிட்ட கொடுக்க போறோம், அவர் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். இப்ப வந்து இவாக்கும் கொடுக்க போறோம். நாங்க மண் விளையாட போறோம். சூப்பரா இருக்கு மக்களே வருது வந்து உறவுகளே. இந்தா சாப்பிடுங்க. என்ன மாதிரி இருக்கு அங்க சொல்லணும். தலையாட்டலே விளாங்க என்னத்த சொல்ல போறாரு. பிளேண்டியை இப்ப ஊத்தி வைக்க கூடாது. தம்பிக்கும் கொடுக்க போறேன். தம்பிக்கு தீத்தி விடுங்க ஊதுல வேண்டாம். அவன் விளையாடுறதுக்கு நிக்கிறான், அதான் பிரச்சனை. தம்பி சாப்பிடுங்க, நாங்க முடிச்சிட்டு போவோம். வீடியோ முடிச்சிட்டு போவோம். இப்ப நாங்கள் போட்டு படியா சாப்பிடுவோம். இப்ப வந்து மூடி விட போறேன். காத்து தானே, இங்க வந்து மண் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்க ஒரு மண்ணு பெறா அவ்வளவு ஆத்தரிச்சா ஒரு மண்ணு பெறா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். எப்படி தம்பி அப்பா தீத்தி விடுறேன். காய்ச்சலுங்கோ. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அங்கால வெடிங் நடக்குது. ஆகலையில் அவங்கள தான் பாக்குறாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வெடிங் நடக்குது. ஆனா இங்கதான் கண் ஆகுது. சூப்பர். தம்பிக்கு ஒரு டிஷ் போட்டுதான் கொடுத்துட்டாங்க. கட்டிக்கான் அவன் அச்சா பிள்ளைண்ணா. சாப்பிட்டுட்டு மண் விளையாட ஓடி பிடிச்சி எல்லாம் விளையாடி போட்டு மண் விளையாடி கொண்டு போவோமா. தம்பிக்கு சாப்பிட்டுட்டு போ. கட்டிக்கான். அப்ப நம்ம சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கணும் பாப்போம். அது தம்பி சாப்பிடும். கடலை என்ன விருப்பம். நீங்க இல்ல அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கடலை வைக்கிற நேரம் நல்லா இருக்கு. அங்க பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்குண்டு. தம்பி நேற்று லண்டன்ல அம்மா கேட்டவ எங்களை தம்பி 2 நாளா காணையில தம்பி அக்கா மிஸ் பண்றாவான்னு சொல்லி அவ வந்தா ஊருக்கு வந்து விளையாடணுமா தம்பியோட இல்லைன்னு சொன்னவன். தம்பி அந்த அக்காவுக்கு ஹாய் சொல்லிடுவோம். அந்த அம்மாக்கும் நேற்று கேட்டு தம்பி 2 நாளா வீடியோ குறையுது விளையாட்டி தங்களுக்கு வீடியோ பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லி சொன்னான். சூப்பரா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. தம்பி ஹாயாடி ஹாயா சொல்லுங்க. நல்லா இருக்கும்ல. திருப்பி நல்லா இந்த அம்மா காத்து சும்மா காத்தங்க சூப்பரா இருக்கா. இந்த காத்து வாங்குறதே பெரிய சொப்பம் நினைக்கிறாது. வெளிநாட்டால் யாரும் உறவுகள் வந்தால் நீங்கள் மணக்காடு சவுக்கங்காடுன்னு சொல்லி கேளுங்க. நோம்பலாக யாழ்ப்பாணம் வாங்கி இதெல்லாம் பெறலாம். நீங்கள் வட இதுக்கு இருக்கிறார்கள் வந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் பொழுது எங்கே கழிச்சு கொண்டு போங்க. நல்ல திறமான இடம். என்ன கடை ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இயற்கையோடு இருக்கலாம். இவ்வளோதான் இங்கே உள்ள பிரச்சனை. கடை ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் கொண்டு வரணும் இல்லை.
சூப்பரான இடம். பாருங்க அவரெல்லாம் அந்த உரைப்பெல்லாம் அளவா போட்டோடையா சாப்பிடுறாரு பாத்தீங்களா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இதுல வந்தா இங்க வந்தீங்கன்னு சொன்னா என்ன சாப்பாடை கொண்டாலும் சாப்பிடதான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. சொல்லுவாங்க வீடியோ முடிச்சு கொடுப்போம். எனக்கு விழுத்து போட்டாரு கழுவி கொடுப்போம். எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் எடுத்து கொடுங்க. ஓகே மக்களே, நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.